பழனியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த கோவிலிலே அமைந்திருக்கின்ற முருகனுடைய சிலையை நவபாஷான சிலை என்று அழைக்கப்படுது. இந்த சிலையை ஏன் நவபாஷான சிலை என்று அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ அப்படின்னு சொன்னால் 9 என்ற பொருள் வரும், பாஷான அப்படின்னு சொன்னால் விஷங்கள் அப்படின்ற ஒரு பொருள் வரும். 9 விஷங்களை ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்லையோ அல்லது ரேஷியோலையோ மிக்ஸ் பண்ணி தயார் செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இந்த நவபாஷான சிலை. அதாவது இந்த சிலையை அந்த காலகட்டத்தில், இந்த நவபாஷான சிலை அந்த காலகட்டத்தில் 18 சித்தர்களால், அதாவது 18 சித்தர்களிலே ஒருத்தரான போகர் என்ற சித்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலை தான் இந்த நவபாஷான சிலை. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த 18 விஞ்ஞானிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சயின்டிஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 18 சித்தர்களிலே ஒருத்தரான போகர் என்ற சித்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலை தான் இந்த நவபாஷான சிலை. இன்னைக்கும் இந்த நவபாஷான சிலை அல்லது இந்த முருகனுடைய சிலை மேலப்பட்ட தீர்த்தமோ